வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4,517 இப்போது தற்சமயம் ட்ரேடிங் ஆனது போய்கிட்டு இருக்குது. 4,490 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு ரொம்ப கிட்டத்தட்ட இந்த 5 நாளுமே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி அதற்கு கீழே போகாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 4,491 அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. அங்கேருந்து இப்போ சப்போர்ட் எடுத்து தான் 4,517 நிற்கிது. ஒரு வேளை அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா வரக்கூடிய வாரங்களில் 4,380 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இதை நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக, அதாவது 4,490 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் 4,730 அதை தாண்டும் போது 4,875 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடந்த சில வாரங்களாகவே நான் சொல்லிட்டு வரேன், இந்த 4 லெவல்களுக்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் கோல்டானது இருந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக சில வாரங்களாக இந்த 4,730க்கும் 4,490க்கும் மத்தியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 லெவல்ஸில் எதை பிரேக் பண்ணுறதுக்கு கோல்டு வரக்கூடிய வாரங்களில் தயாராகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாங்களா. சில்வர் $76 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது. 78.10 அப்படிங்கிற அந்த லெவலை தாண்டி கீழே வந்துட்டாங்க. 86.45 நோக்கி சென்றது. அங்கேருந்து படபடன்னு இறங்கி 78.10 கீழே போன வாரமே வந்துடுச்சு. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அந்த 78.10லேருந்து பெருசாக இறங்கி கீழே ஒரு மேக்ஸிமம் இந்த வாரத்தினுடைய லோவாக போனதே பார்த்திங்கன்னா $73 வரைக்கும் தான் போயிருக்காங்க. அங்கேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த 78 கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த $73 திருப்பி வரக்கூடிய வாரங்களில் கடந்து கீழே போய் க்ளோசிங் போனாங்க அப்படின்னா 68.80 முதல் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும்போது 63.40 அப்படிங்கிறது அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவாக அதுக்கு இருக்கும். வாய்ப்பு தராமல் திரும்பி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு எடுத்துக்கிச்சு அப்படின்னா 78.10 கடந்து செல்லும்போது 83, 86, 45 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக சில்வருக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுருங்க. வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான ஒரு செயல்களை சில்வர் தருதுன்றதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா. க்ரூட் ஆயில் $96 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம பார்க்குறோம். கடந்த சில வாரங்களில் அதை கடந்து கீழே க்ளோசிங் போகலை. கீழே இறங்கினா கூட அதற்கு தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்படிங்கிறது வரலை. இப்போது கிட்டத்தட்ட ஒரு $105 நெருங்கி சென்ற இந்த க்ரூட் ஆயில் இப்போ திருப்பியும் 96 வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு வேளை அதை உடைத்து கீழே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 88, 82 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸாக இருக்கும். நல்லா இறங்கி வரட்டும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இறங்கி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ தற்சமயம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே $1 குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இன்றைக்கி ஜாஸ்தியாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு வேளை இறங்கி கீழே வர நமக்கு 82ஐயும் கடந்து கீழே சென்றால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. பார்க்கலாம் தொடர்ந்து இறக்கம் தருதான்னு. இந்த 96 அதற்கு கீழே 88, 82 நல்ல சப்போர்ட்டுகளாக இருக்குது. இந்த இடமே ஒரு சப்போர்ட்டாக எடுத்து திரும்பும்போது 110 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 23,719 முடிச்சிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 23,800க்கும் 23,400க்கும் நடுவில் ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்களே ஒழிய ரொம்ப பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரலை. ஒரே இடத்துல வச்சு, அதாவது திருப்பி கீழே வர்றதும் மேலே போகிறதுமாகவே இந்த இன்னும் 23,800க்கும் 23,400க்குமாக தான் அலைச்சல் இருந்திருக்கு. நம்முடைய 23,360ங்கிற சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக திங்கட்கிழமை தடுக்கப்பட்டு நிறுத்துச்சு. அதன் பிறகு அந்த லெவலுக்கு கீழே போகலை. இப்போவும் வந்து இந்த 23,800 தாண்டி, அதாவது ஒரு 750க்கு மேலேயே க்ளோசிங் வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அந்த லெவலுக்கு மேலே இன்னும் அதனுடைய தன்மை வரலை. அது போன வாரத்தில் நான் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேண்டில் தாண்டி இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய கேண்டில்ஸில் கொடுக்கப்படாமல் போய்கிட்டே இருக்குது. ஸோ அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இன்னமும் வரக்கூடிய வாரம் அதை
கடந்து ஸ்ட்ராங்காக கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 24,000 முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதன் பிறகு 24,610 கீழே 23,360 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை கட் பண்ணி கீழே வரும்போது 22,800. இந்த 4 லெவலுக்குள்ள எந்த சைடுக்கு போகிறதுக்கு நிஃப்டி வரக்கூடிய வாரங்களில் சந்தர்ப்பம் தருதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து செக்டார்ஸுகளை பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 54,055 க்ளோசிங். 54,360 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போது கடந்த 2 வாரங்களாக பார்த்திங்கன்னா அதை ஒட்டியே க்ளோசிங் போகுது. பட் அதை தாண்டி மேலே போக முடியல. ஒரு வேளை மறுபடியும் அதை கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி மேலே போச்சுன்னா 56,320 வரைக்கும் அடுத்து போகக்கூடிய லெவல்ஸுகள் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது. இல்லை வாய்ப்பே தராமல் திரும்பி கீழே வந்துருச்சுன்னா 53,000க்கும் கீழே க்ளோசிங் போகுச்சு அப்படின்னா 49,990 தான் அடுத்த சப்போர்ட் நிஃப்டி பேங்கை பொறுத்தளவில். ஸோ இந்த இடத்துல தடுமாறிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பக்கம் அதனுடைய அடுத்த மூமெண்ட் இருக்கோ அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 வாரங்கள் ஒரே இடத்துல ஒரு சைட்வைஸ் மூமெண்ட்டை கொடுத்துருக்கிறதுனால அடுத்த பக்கம் கொஞ்சம் வலிமையாகவே இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி 25,531 24,850 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்கு இந்த 2 வாரங்களாக. கிட்டத்தட்ட இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்த மாதிரி இந்த 2 வாரங்களாக ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. 25,500க்கு மேலேயும் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகலை, 24,850க்கும் கீழேயும் வரலை. ஒருவேளை வரக்கூடிய வாரம் 25,500க்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸான 26,580 வரைக்கும் போகலாம். வாய்ப்பு தராமல் 24,850 கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24,050 தான் அடுத்து இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 28,912 க்ளோசிங். 30,000 நோக்கி அதனுடைய ஏற்றமானது இருந்துகிட்டு இருக்கு. பட் இந்த கடைசி ஒரு 4 நாட்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் தராமல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு கேப் அப்பாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் புதன் வியாழன் வெள்ளி அவ்வளவு சுறுசுறுப்பு இல்லாமல் அதே இடத்துல தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக பார்க்குற இடம் 30,000. அதை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய வாரம் தருதான்னு பார்க்கணும். கீழே சப்போர்ட்டாக 28,000 இருக்குது. ஸோ இந்த வாரம் அந்த 28,000லேருந்து ஒரு 900 புள்ளிகள் எகிரி மேலே வந்திருக்கிறத நம்ம பார்ப்போம். வரக்கூடிய வாரம் 30,000 28,000 நிஃப்டி ஐடியை பொறுத்தளவில் ஒரு அதிக வாலட்டிலிட்டி உள்ள ஒரு செக்டாராக இந்த பர்டிகுலர் செக்டார் இருந்துக்கிட்டு இருக்கிறத சமீப காலமாக நம்ம பார்க்குறோம். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா 24,573 க்ளோசிங். 25,000 கடுமையாக தடுக்கப்படுது. கடந்த 4 நாட்களாக அந்த லெவலை தாண்டி போக முடியாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ நான் அதை ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். ஒருவேளை அந்த 25,000 கடந்துட்டாங்கன்னா 25,900 தான் நிஃப்டி பார்மாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24,090, அதை கட் பண்ணி கீழே வரும்போது 23,100 அடுத்து இருக்கக்கூடிய லெவலாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போய்கிட்டு இருந்ததுலேருந்து இந்த வாரத்தில் அதுவும் கடைசியாக ஒரு 1% மேலே இறங்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் 25,000 வர்றதை நம்ம பார்க்க முடியுது. கொஞ்சம் கவனமாகவே பார்மாவில் இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 50,249 அதனுடைய க்ளோசிங். 50,600 ஒரு நல்ல ஒரு லெவலாக இருக்குது சில நேரங்களில். ஸோ அதுவும் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் 51,360. அதுக்கிட்ட தான் ரொம்ப நாளாக தடுமாறிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த 50,600க்கு கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கீழே 49,600 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட். மேலே 50,600, 51,360 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியாவாக தடுக்கப்பட்டுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ வரக்கூடிய வாரம் இந்த மேலே இருக்கிற லெவலை கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் முயற்சி செய்தால், இல்லை கீழே 49,600 நோக்கி எஃப்எம்சிஜி வர்றதுக்கு தயாராகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். எதுக்கும் கவனமாக இருங்க. ஒரு வேகமான ஏற்றம் கொடுத்துச்சு 45,000 நெருக்கத்தில் வரும்போது அங்கேருந்து இந்த 51,360 தடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இவ்வளோ கேண்டில்ஸில் இருந்து திரும்புகிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் படிப்படியாக இறங்கிடுச்சுன்னா மறுபடியும் இதில் ஒரு 50% அட்லீஸ்ட் 47,600 வரைக்குமாவது கூட வரத்துக்கு வாய்ப்புகள் எடுத்துக்கலாம். எஃப்எம்சிஜியை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 26,017 க்ளோசிங். 26,040 அப்படிங்கிறது இப்போ நெருக்கத்தில் வந்திருக்கு. அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அது நெருக்கத்தில் தான் இப்போ க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை தாண்டக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய வாரத்தில் கிடச்சதுன்னா 26,400 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல தடுக்கப்பட்டு திரும்பி இருக்கிறதுனால மறுபடியும் கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா 25,275 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது.
கடந்த சில வாரங்களாகவே இந்த 27,270க்கும் இந்த 25,275க்கும் நடுவில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 25,275 சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய வாரம் இந்த வாரத்தினுடைய உச்சங்களை தாண்டி செல்லும்போது சரியான வழியில் அது மேல் நோக்கி செல்லுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 774 முடிச்சிருக்காங்க. 785 தான் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வாரம் கடந்த வாரத்தினுடைய இறக்கத்திலிருந்து ஒரு சின்ன ஆறுதலாக கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 740 வரைக்கும் சென்றது. 775 கிட்ட வரைக்கும் 780 நெருங்கி வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ ஒருவேளை 785 வரக்கூடிய வாரம் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 820ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் வருது. அதே இல்லாமல் இந்த 785 கிட்டே திரும்பிடுச்சு அப்படின்னா 720 அப்படிங்கிறது தான் கீழே நிஃப்டி ரியாலிட்டிக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. பொறுமையாக ஏறிக்கிட்டு வருது. லெவல்ஸை தாண்டலை அப்படின்னா கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 13,271 முடிச்சிருக்காங்க. 13,070 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கு. வேகமாக ஏறிக்கிட்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட 13,600 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து ஒரு இறக்கம் கொடுத்து இப்போ மறுபடியும் அந்த 13,070 சப்போர்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து மறுபடியும் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் 13,600 கிடைக்கும்போது நம்முடைய முதல் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக பார்க்குறது 13,860 அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வேளை வாய்ப்பு தராமல் 13,070 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 12,320 தான் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தோடு போய்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு ஒரு பக்கமாக சைட்வேஸில் போகுதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த பக்கம் வேணாலும் அதனுடைய வேகம் மாறலாம். அடுத்த செக்டார் பார்க்கலாம். நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,372 க்ளோசிங். 11,480 கீழே போன வாரமே வந்துருச்சு. இந்த வாரமும் அதற்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 11,100 வரைக்கும் வந்தாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ரிகவரி கொடுத்து ஆல்மோஸ்ட் அந்த 11,480 நெருக்கத்துக்கு மறுபடியும் வந்திருக்கு. ஒருவேளை இந்த வாரம் இந்த 11,480 கடந்து மேலே செல்லும்போது வாய்ப்புகள் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 12,000. வாய்ப்பு தராமல் கீழ் நோக்கியே செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மீண்டும் அதனை 11,100 கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் சப்போர்ட் 10,700 அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. வரக்கூடிய வாரம் ஆயில் அண்ட் கேஸ் எப்படிப்பட்ட செயல்களை தருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை, ஒரு லெவலுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்த வாரம் மாற்றங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 24,000 கடக்கிறதுக்கோ இல்லை 23,360 கடக்கிறதுக்கோ முயற்சிக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வாய்ப்புகள் மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுத்து போச்சு அப்படின்னா நமக்கு வலிமையாக ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப 24,000 தாண்டும் போது அடுத்து 24,610 600 பாயிண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் கவனத்தோடு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸையும் சப்போர்ட் லெவல்ஸையும் பார்த்து உங்களுடைய பொசிஷன்ஸில் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோடு பகிர காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.